இப்போ அவரை மட்டும் தனியாக இவங்கள்டிருந்து பிரிக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. அதுக்கு முதல்ல என்ன செய்கிறாங்கன்னா விருந்து ஏற்பாடு செய்கிறாங்க. இந்த 11 பேர்த்துக்கு இந்த சகன் சாப்பாடு மாதிரி ஒரு தட்டுக்கு 2 பேர் அந்த மாதிரி செட் பண்ணுறாங்க. ஒரு தட்டுக்கு 2 பேருன்னா 11 பேர்த்தில் 10 பேர் 5 தட்டில் உட்காந்துட்டாங்க. இவரை மட்டும் தனியாக நிற்க வச்சுட்டாரு. கடைசியில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிற மாதிரி சொல்கிறாரு, நீங்கள் எல்லோரும் ஆளுக்கு 2 பேர் ஒரு தட்டில் உட்காந்துட்டீங்க, பாவம் இந்த பையனுக்கு மட்டும் துணைக்கு யாரும் இல்லை, நான் இவர் கூட உட்காந்துக்கிறேன். அதுக்கு முதல்ல ஒரு சின்ன விஷயம் நடந்தது. சில தப்சீர்களில் வருது, அவர் அழுதுருக்கிறார் புன்யாமீன். எல்லாரும் அவங்க சகோதரர்கள்லாம் 2 பேர் ஒரு தட்டில் உட்காந்துட்டாங்க. லவ்கான அஹி யூசுஃபு ஹையன், என் சகோதரர் யூசுஃப் உயிரோடு இருந்திருந்தா இல்லை அஜ்லசனி மாகு, அவரும் நானும் ஒரு தட்டில் உட்காந்துருப்போம். உடனே யூசுப் சொன்னாராம் எல்லாத்தையும் பார்த்து, பக்கிய அஹூக்கும் வஹீதன், உங்களுடைய ஒரு சகோதரர் தனியாக இருக்கிறார், அதனால் அவரை ஒரு தட்டிலே நான் வைத்து கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட உட்கார வச்சுக்கிட்டார். உன்னுடைய சொந்த சகோதரர் யூசுஃப் மாதிரி நீ என்ன நினச்சிக்கலாமல்ல அப்படின்னு இருக்கார். அதுக்கு ஒரு அழகான பதில் சொல்கிறாரு புன்யாமீன், உன்னை மாதிரி ஒருத்தர் சகோதரராக கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும், ஆனாலும் நீ யாக்கூபுக்கும் ராஹேலுக்கும் பிறந்த யூசுப் இல்லையே. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழுது விட்டார்கள். அதுக்கப்புறம் எந்திரிச்சு அவர்களோடு முஆனகா செய்து மெதுவாக சொன்னாங்க, நான் உன் சகோதரன் யூசுப்,